வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ப்ரோக்ராம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஆள் எடுக்க போகிறாங்க. ஸோ இதில் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எப்போ வந்து எக்ஸாம் நடக்கும், எங்கெல்லாம் இந்த எக்ஸாம் நடக்கும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு 30/12/2024. இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் என் டேட் பார்த்தீங்கன்னா 7/2/2025 அன்றைக்கி February 7 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன டேட்டா வந்து உங்களுக்கு தேவையோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆன்லைன் டெஸ்ட் டேட் வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் வந்து மார்ச்சில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெசிக்னேஷன் அண்ட் ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண போகிற பொசிஷன் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர். உங்களோட ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்னவாக இருக்கும்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், மேனேஜர், சீனியர் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்லாம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/2/2025 இந்த இதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட்ஸ் வித் 1 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ். ஸோ நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கணும். 1லேருந்து 10 வருஷம் வந்து சேல்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது வந்து பேங்கிங் செக்டரில். அடுத்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. ஸோ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மோடில் வந்து படிக்காமல் ஃபுல் டைமில் படிச்சிருந்தால் தான் இதுக்கு எடுத்துக்குவாங்க. 10th +2 டிகிரி இது எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் மோடில் இல்லாமல் ரெகுலர் பேசிஸில் படிச்சிருக்கணும். மினிமம் 50% மார்க்ஸ் அண்டர் ரெகுலர் கோர்ஸ். நீங்கள் வந்து 50% வந்து கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கு அபவ் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 49.99% இருந்தாலும் இதை வந்து ரவுண்ட் ஆஃபாக கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்க. 50 அபவ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அப்பர் ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 7/2/2025 ஷுட் நாட் பி மோர் தென் 35 years. அந்த 7/2/2025 அந்த லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களோட ஏஜ் வந்து 35 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 to 10 years சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி ஆர்கனைசேஷன். Active service of previous work experience may be counted and fixed for each candidate upon the sole discretion of the bank based on experience. So bank based experience தான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து 10th 12th கிராஜுவேஷன்லாம் ரெகுலர் பேசிஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த செகண்ட் பாயிண்டில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பை மோட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் will not be considered. ஸோ அது வந்து உங்களை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 50% வந்து க்யூர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ரவுண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்டில் பாருங்கள், தோஸ் ஹூ ஹாவ் ஸ்கோர்ட் less than 50% மார்க்ஸ் will not be eligible ஃபார் அப்ளைங். ஸோ உங்களுக்கு 50% மார்க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ரவுண்ட் ஆஃப் to the nearest integer is not allowed. That is example கொடுத்துருக்காங்க பாருங்க, 49.99% cannot be round off to 50%. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months. ஸோ அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா பர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணுனாலும் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்லனாலும் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. காம்பன்சேஷன் பேக்கேஜ். ஸோ உங்களோட பேக்கேஜ் ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்ரூவ்ட் ஸ்கேல் ஆஃப் பிட்வீன் 3 lakhs to 12 lakhs. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும். ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் பர்சனல் இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் நீங்கள். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ஃபீஸ் வந்து 479 rupees வந்து பே பண்ணணும்.
ஸோ இது வந்து அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே 30/12/2024லேருந்து 7/2/2025க்குள்ளே இந்த அமௌண்ட்லாம் நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் HDFC பேங்க்கில் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்லேயே வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து இந்த வெப்சைட்டில் தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் ரெகுலராக வந்து விசிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கரஸ்பாண்டன்ஸும் வந்து கம்யூனிகேட் லெட்டர் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் செக் பண்ணிக்கணும். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஸ்டின் வந்து 30 இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 30. இதுக்கு 20 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் நடக்கும். நியூமெரிக்கல் எபிலிட்டி அது 35 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 35, டியூரேஷன் 20 மினிட்ஸ். ரீசனிங் எபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கும் 35, டியூரேஷன் வந்து 20 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக 1 hour, 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ், 1 hour. ஸோ இது எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் நடக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேர் வில் பி 1/4 பெனல்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட கால் லெட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டாக வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா எக்ஸாம் வென்யூவுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் ரேஷன் கார்டும் லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது எல்எல்ஆர்னு சொல்கிறாங்க, அந்த இதை தவிர நீங்கள் மற்றது எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, பர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர்ஸ் ஐடி, பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப், ஸோ இந்த மாதிரி கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Okay, thank you.